ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயாம் ஹஸ்தலப்தேயதன்யத்தன்வா வாசாதியாவாம் பஜதி பதஜன க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ये ते तावद्वयन्तु स्थिरतर मनसा विश्वपीठापगद्यैर् कृष्णानिशेषात्मानमेनम् गुरुपवनपुराधीशम् एव ஆஸ்ரயாமகா. நாம் இந்த வாரம் நாராயணியத்தினுடைய பெருமைகளை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய வாலாஜாவிற்கு சமீபத்தில் உள்ள பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள சந்தான வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மரை தரிசித்து லக்ஷ்மி வராகரை தரிசித்து நாம் இப்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல சன்னதிகள் இங்கு அமைந்திருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் உற்சவ மூர்த்திகளும் மூலமூர்த்தியும் ஒரே மாதிரியான வடிவத்தில் இங்கு அமைந்திருப்பது இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய சன்னதியினுடைய தனிச்சிறப்பு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியானவர் சீதையோடும் தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்று அழகான திவ்ய ரூபத்துடன் கோதண்ட ராமனாக எழுந்தருளியிருக்கின்றார். எல்லா இடத்திலேயும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இவ்வாறு தான் தரிசனம் அளிப்பார் என்றார். இங்கு மற்றொரு ஆச்சரியமான வைபவம். மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி இருவருடைய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளிலே பாதங்களிலே ஆஞ்சநேய சுவாமி தாசபூதனாக கையை கூப்பிக் கொண்டு அவரை சரணாகதி செய்யக்கூடிய பாதத்திலே அமைந்திருப்பது இங்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு. உற்சவமூர்த்தியிலே மற்றொரு ஆஞ்சநேயர் தனியாக இருந்து அவரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றார். என்ன பொருத்தம் பாருங்கள். இங்கு நாராயணியத்தை முடிக்க இரண்டாவது ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய பட்டத்திரி சரணாகதியினுடைய வைபவங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் என்று நாம் குறிப்பிட்டோம். அனுமனும் இங்கு ராமனுடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை சரணாகதி செய்யக்கூடிய பாவத்திலே இங்கு இருந்து கொண்டிருக்கின்றார். குருபவனபுராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா. ராமன் சரணாகத வத்சலன் என்று பெயரெடுத்தவன். சரணாகதி என்றால் நாம் கூறிக்கொண்டிருப்பது அவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வது. ராமாயணத்திற்கு சரணாகதி கிரந்தம் என்று பெயராம். தேவதைகளுடைய சரணாகதியிலே ராமாயணமானது ஆரம்பிக்கும். ராவணனை அழிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். ராமன் அதற்காக அவதாரம் செய்து எவ்வளவு சரணாகதிகள், அகலிகையினுடைய சரணாகதி, அயோத்தி மக்களுடைய சரணாகதி, குகனுடைய சரணாகதி, காட்டிலே விராதனுடைய சரணாகதி, அவ்வாறு கூறிக்கொண்டே சென்றோமே. ஆனால் கபந்தன், ஜடாயு, சபரி இவ்வளவு பேர் சரணாகதி செய்தது மட்டுமல்லாமல் இந்த திருத்தலத்திலே இருப்பது போல கிஷ்கிந்தா காண்டத்திலே அனுமனுடைய சரணாகதி, சுக்ரீவனுடைய சரணாகதி, எல்லாவற்றிற்கும் முத்தார்ப்பு வைத்தார் போல ராவணனுடைய சகோதரனான விபீஷணனுடைய சரணாகதி. ஆக தேவதைகளுடைய சரணாகதியிலே ஆரம்பித்து விபீஷண சரணாகதியிலே முடிக்கக்கூடிய ராமனுக்கு சரணாகத வத்சலன் என்று 10 அவதாரங்களிலே அவனுக்கு உயர்ந்த பெயர் உண்டாம். உடைந்தவர் குதவானாயின் உள்ளதொன்றீயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறம் என்ன ஆண்மை என்ன என்று உபதேசித்த அவனுடைய திருத்தரத்திலே இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய பூர்த்தியின் சரணாகதி வைபவத்தை நாம் கேட்பது, அவனை தரிசிப்பது எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. குருபவனபுராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா. சரணாகதி என்றால் என்ன? அவனுடைய பாதத்தை பிடிப்பது. குருவாயூரப்பா நீயே கதி என்று சொல்வது என்று நாம் குறிப்பிட்டோம். மாமேகம் சரணம் விரஜ என்று திருவள்ளிக்கேணியிலும் உப்பிலியப்பனுடைய கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய ஒப்பிலியப்பனுடைய சன்னதியிலும் காஞ்சிபுரத்திலே வரதனும் அவனுடைய திருக்கரங்களை நாம் நோக்கினோமே. ஆனால் என்னை சரணடை என்னை சரணடை என்ற வார்த்தைகளை சமஸ்கிருதத்திலே எழுதி கொண்டு நமக்கு சரணாகதியினுடைய வைபவத்தை காண்பித்துக் கொண்டே இருப்பார்களாம். நாம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 நாட்களாக இந்த ஒரு வரியினுடைய சரணாகதி பிரபாவத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதை எளிமையான முறையிலே நமக்கு உபதேசித்தவர்
குருபவனபுராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா என்று பட்டத்ரி கூறினார். அந்த சரணாகதி வைபவத்தை நமக்கு கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அழகான ஒரு கதையை கூறுவார்கள். நாராயணியத்தினுடைய இந்த 2வது ஸ்லோகத்தினுடைய பூர்த்தியை கூறும்போது பெரியவர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை கல்கட்டாவில் பாத யாத்திரையாக கிளம்பி ஒரு கிராமத்தின் வழியே சென்று கொண்டிருந்தாராம். அவ்வாறு செல்லும் போது சற்றே தனது இடது பக்கம் திரும்பினார். அங்கு ஒரு வீட்டு திண்ணையின் வெளியிலே ஒருவர் ஒரு இயந்திரத்தை போட்டுக்கொண்டு அதிலே அரிசியை போட்டு மாவை அரைத்துக் கொண்டிருந்தாராம். ஏனென்றால் அந்த காலத்தில் மாவு மிஷின்களோ அல்லது மிக்சியோ கிடையாது. எந்திரத்தில் தான், கல் எந்திரத்தில் அரைக்க வேண்டும். அவ்வாறு இந்த ஆசாமி அரிசியை போட்டு அரைத்துக் கொண்டே இருக்கும் போது பரமஹம்சர் அவரை உற்று கவனித்தார். அவர் கண்களில் தாரதாரையாய், கண்களில் நீர் வழிய தாரை தாரையாக அழுது கொண்டே இதை அரைத்துக் கொண்டிருந்தாராம். இவர்தான் பரமஹம்சராயிற்றே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர் கஷ்டப்பட்டால் பொறுக்காதவர். அதனால் தன்னுடைய யாத்திரையே நிறுத்தினாராம். அந்த ஆசாமி இடத்திலே சென்றார். அப்பா, உனக்கு என்ன உலகத்திலே கவலை? என்ன கவலையாக இருந்தாலும் என்னிடத்திலே தைரியமாக கூறு, அதை நான் தீர்த்து வைக்கின்றேன் என்றார். அவர் அதிசயமாக கூறினார், உங்களை பார்த்தால் ஒரு சன்னியாசியாக இருக்கின்றேன். சாதுவே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். வாழ்க்கையிலே எனக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கின்றது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், அவர்களுக்கெல்லாம் கல்யாணத்தை முடித்து விட்டேன். தாத்தா என்று கொஞ்சக்கூடிய பாசமான பேரன் பேத்திகள் என்னிடத்திலே இருக்கின்றார்கள். உடலிலே எனக்கு எந்த விதமான நோயும் இதுவரை வந்தது கிடையாது. என்னை விட உலகத்திலே அதிர்ஷ்டமானவன் கிடையாது என்றாராம். பரமஹம்சர் சிரித்தார். நமக்கும் சிரிப்பாக வருகின்றது. இவ்வளவு இருக்கும் போது எதற்காக நீ அழுதாய்? என்ன கஷ்டம் உனக்கு? அந்த ஆசாமி கூறினார், சாதுவே, நான் உலகத்திலே இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டத்தை நினைத்து அழவில்லை. இந்த எந்திரத்திலே அரிசியை போட்டு அரைக்க ஆரம்பித்தேன். அப்போது கடவுளுடைய படைப்பை நினைத்து எனக்கு அழுகை வந்தது என்றாராம். பரமஹம்சர் கேட்டார், நானே ஒரு ஞானி, எனக்கே புரியாத ஒரு விஷயத்தை கூறுகின்றாயே, எனக்கு புரியவில்லை என்றார். அப்போது இந்த ஆசாமி கூறினார், சாதுவே, உலகத்திலே அரிசியான ஜீவாத்மாக்களான நம் எல்லோரையும் கடவுள் படைத்து வாழ்க்கையாகிய எந்திரத்திலே போட்டு நம்மை மாவாக அரைபட வைத்து சக்கரவத் பரிவர்த்தந்தே துக்கானிச்ச சுகானிச்ச என்று சுகத்தையும் கொடுத்து, கஷ்டத்தையும் கொடுத்து, உஷ்ணத்தையும் கொடுத்து, குளிர்ச்சியையும் கொடுத்து வாழ்க்கையிலே அவன் படைத்த ஜீவாத்மாக்களான அரிசிகளான நம்மை இந்த எந்திரத்திலே அரைக்கின்றானே என்று நினைத்தேன். அதனால் அழுகை வந்தது என்றாராம். அப்போது பரமஹம்சர் கேட்டார், குருபவனபுராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா, ஏனப்பா, கடவுளுடைய பாதத்தை பிடிக்க வேண்டிய சரணாகதி மகத்துவம் உனக்கு தெரியாதா என்று கேட்டாராம். இந்த ஆசாமி கேட்டான், அது என்ன சரணாகதி? புது வார்த்தையாக இருக்கின்றதே என்றார். பரமஹம்சர் சொன்னார், புது வார்த்தை, புரியாத வார்த்தை, இந்த மொழியினுடைய வார்த்தை என்று நீ நினைக்க வேண்டாம். சரணாகதி என்பது சிறு குழந்தைகளும் அதை அனுஷ்டிக்கலாம், பெரியவர்களும் அதை நெறிப்படுத்தலாம். பணக்காரன், ஏழை, வேண்டியவன், வேண்டாதவன், இவன்தான் அதை கடைபிடிக்க முடியும், இவன் கடைபிடிக்க முடியாது என்றெல்லாம் இதற்கு பாகுபாடுகள் கிடையாதுப்பா. சுலபமான மார்க்கம் சரணாகதி என்றார். எனக்கு புரியவில்லை என்று அந்த ஆசாமி சொன்னாராம். அப்போது பரமஹம்சர் சொன்னார், நீ அரைக்கக்கூடிய எந்திரத்திலேயே சரணாகதி இருக்கின்றது. எந்த வாழ்க்கையிலே ஜீவாத்மாக்களான அரிசிகள் எல்லாம் அடைபடுகின்றோம் என்று நீ சொன்னாயோ, அந்த எந்திரத்தினுடைய மேல் கல்லை தூக்கு என்று கூறினார். இவரும் மேல் கல்லை தூக்கி கீழே வைத்தார். கீழே என்ன இருக்கின்றது என்றார். கீழ்கல் இருக்கின்றது என்றானாம். கீழ்கல் இருக்கின்றது என்று எனக்கும் தெரியும், கீழ்கல்லுக்கு நடுவிலே என்ன இருக்கின்றது என்று உற்றுப்பார் என்றார். நடுவிலே மரக்கட்டையால் செய்த அச்சு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த அச்சு இல்லாவிட்டால் இந்த மேல் கல்லை எங்களால் சுற்ற முடியாது என்றாராம். பரமஹம்சர் எளிமையாக கூறினார், அந்த கீழ்கல்லிலே இருக்கக்கூடிய அச்சு தான் சரணாகதியை காட்டக்கூடிய தர்மம். அதைத்தான் நாம் இப்போது 2வது ஸ்லோகத்தினுடைய முடிவிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது என்ன கீழ்கல்லிலே இருக்கக்கூடிய அச்சிலே சரணாகதி என்றான். பரமஹம்சர் சொன்னார், அப்பா, வாழ்க்கையாகிய எந்திரத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவாத்மாக்களான அரிசிகளான நாம் அனைவரும் அரைப்படுவதில்லை. நீ அரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கீழ் எந்திரத்திலே இருக்கக்கூடிய அச்சை சுற்றி என்ன இருக்கின்றது என்று எட்டிப்பார் என்றார். இவன் பார்த்துவிட்டு சொன்னான், ஆமாம்,
அதிசயமாக இருக்கின்றது. இந்த அச்சை சுத்தி இருக்கக்கூடிய அரிசிகள் அரைபடாமல் முழு அரிசியாக அப்படியே இருக்கின்றன. வெளியிலே அச்சை விட்டு வந்திருக்கக்கூடிய அரிசிகள் தான் மாவாக அடைபட்டு கீழே விழுந்திருக்கின்றன. பரமஹம்சர் சொன்னார், வாழ்க்கையாகிய எந்திரத்திலே கடவுளால் படைக்கப்பட்ட அரிசியாகிய ஜீவாத்மாக்கள் யாரும் அரைபடுவதில்லை. அரைபடாமல் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் நடுவிலே இருக்கக்கூடிய அச்சாகிய கண்ணனுடைய பாத கமலத்தை யார் கட்டியாக பிடித்துக் கொண்டார்களோ, அவனை சரணடைகின்றார்களோ, அவர்களுக்கு வாழ்க்கையிலே துக்கம் என்பது இல்லை. அதை நீ புரிந்து கொள் என்று அவன் அரைத்த மாவிலே இருக்கக்கூடிய எந்திரத்தின் ஒரு கல்லின் நடுவிலே இருக்கக்கூடிய அச்சையே மையமாக வைத்து சரணாகதி வைபவத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சர் போதித்தார் என்று இந்த நாராயணியத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை முடிக்கும் போது சரணாகதி பிரபாவத்தை சொல்ல வந்த மகான்கள் அழகாக எளிமையாக அனைவருக்கும் புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை காட்டுவது உண்டு. அதைத்தான் இங்கு பட்டத்திலே குறிப்பிடுகின்றார். குருவாயிரப்பா, குரு பவன புராதீசமோ ஏவ ஆஸ்ரயாமகம், உன்னுடைய திருவடிகளை கெட்டியாக நாங்கள் பிடிப்பது இருக்கின்றதே, கண்ணலல்லால் சரணில்லை என்று எதை நாங்கள் கொள்ள வேண்டுமோ அதற்குத்தான் சரணாகதி என்று பெயர். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது வாத்சல்யாத் அபய பிரதான சமயாத்தார்த்தார்த்தி நிர்வாபனாத் ஔதார்யாத் அகசோஷனாத் அகனித சேயப்பத பிராபனாத் சேவ்ய ஸ்ரீபதி ஏகஏவ ஜகதாம் ஏதேச சக்ஷாக்ஷிணகாம் பிரக்லாதஸ்ய விபீஷணஸ்ய கரிராட் பாஞ்சால்யகல்யாத்ருவகாம். ஒரு வரிக்கு எத்தனை அர்த்தங்கள் நாராயணியத்தில். பவனபுராதீசம் ஏவ, சரணாகதி என்றால் அவனுடைய பாதத்தை பிடிப்பது என்று தெரிந்து கொண்டோம். குருவாயூரப்பா, நேரே உன்னுடைய பாதத்தை பிடிப்பதற்கு முன் குருவாயூர் மண்ணை நாங்கள் சரணடைய வேண்டும். அதற்கு ஸ்தல சரணாகதி என்று பெயர். இங்கு இறங்காவிட்டால் உன்னுடைய திவ்ய தரிசனம் எங்களுக்கு கிடைக்குமா? இந்த ஊரிலே இறங்கி உன்னுடைய கர்ப்ப கிரகத்திற்கு முன்னால் நின்று கொண்டு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றும் பற்றுக பற்றுவிடற்கு என்று பற்றுக பற்றுவிடற்கு என்று எங்கள் பற்றை விட வேண்டுமேனே. ஆனால் சிரமான மனசோடு அச்சஞ்சலமான பக்தியை செலுத்த வேண்டுமே. ஆனால் உன்னுடைய பாதத்தை நாங்கள் பிடிக்க வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டோமே. ஆனால் எங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே நீ நன்மையை அளிக்கின்றாய் என்று விஸ்வபீடாபகத்யை நிசேஷாத்மானமேனோ குரு பவன புராதீசம் ஏவ ஆஹாஸ்ரயாமகா, அவனை சரணடையுங்கள் என்ற திவ்ய உபதேசத்தோடு 2வது ஸ்லோகத்தை முடித்த பட்டத்ரி, நாளைய தினம் இங்கு இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய திவ்ய தரிசனத்தோடு 3வது ஸ்லோகத்திலே என்ன சொல்ல வருகின்றார் என்பதை நாம் கேட்போம்.